காந்தப்புலம் பாருங்க, இது வெளிநோக்கி. இப்ப மின்னோட்டம் மேல, பிள்ளைகள் இப்படி கையை ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இப்படி பிரிங்க, இப்படி ரொட்டேட் பண்ணுங்க பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு பிள்ளைகள் வெளிநோக்கி காந்தப்புலம், வெளிநோக்கி காந்தப்புலம் நல்லவனை கொள்ளுங்க. வெளிநோக்கி காந்தப்புலம் கவனிமா இந்த இருக்குது, மின்னோட்டம் மேல் நோக்கி. அப்ப காந்தப்புலம் வெளிநோக்கி, மின்னோட்டம் மேல் நோக்கினா கவனிப்பிள்ளை வலப்பக்கமாக செங்குத்தாக பிள்ளைகள் வலப்பக்கமாக இயக்க திசை இருக்கு. கவனி பிள்ளைகள் கொசடையாளம் போட்டா, கொசடையாளம் போட்டா தளத்துக்கு உள்ள காந்தப்புலம் போகும். அப்ப நாங்க கொப்பியில பிள்ளைகள் கிடைத்தளம், அப்ப நீங்க கிடைத்தளத்துல பழகணும். கிடைத்தளத்துல, கிடைத்தளத்தை உள்நோக்கி போகுது. அப்ப எங்களுக்கு பிளமிங்கின் இடக்கை விதின்னு எது தெரியும்? ஏன் மின்னோட்டத்தை கொடுத்து, இங்க மின்னோட்டம் தந்திருக்கிறார், மின்னோட்டத்தை கொடுத்தா இயக்கம் கிடைக்க போகுது. அப்ப மின் இயக்கவியலுக்கு பிரயோகிக்கிறது பிளமிங்கின் இடக்கை விதி. இடக்கை விதியில பிள்ளைகள் இப்படி ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக புரியுங்க. இது இயக்க திசை, இது காந்தப்புல திசை, இது மின்னோட்ட திசை. பிள்ளைகள் நீங்க கிடைத்தளத்துல நீங்க செய்யணும், நான் ஒயிட் போர்ட்ல நிலை குத்து தளத்தை செய்றேன். காந்தப்புலம் உள்நோக்கி இந்த வரைக்கும் இப்படி பிடிங்க பிள்ளைகள். ரைட், இப்ப ஒன்றுக்கொண்டு செங்குத்தா எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப மின்னோட்டத்தை பாருங்க பிள்ளைகள், இப்ப ரொட்டேட் ஆகும். ரைட், வெக்கப்பட தேவையில்லை, கேள்விகளை செஞ்சு பழகுங்க. இப்படி வெக்கப்படுத்த நிறைய பேர் எதிர்காலம் மண்ணா போயிருக்கு. காந்தப்புலம் இப்படி கவனி போய்ஸ், மின்னோட்டத்தை பாரு இந்த இருக்குது, இந்த திசை மேல் நோக்கி இப்படி இருக்கு, சாய்வாக இருக்கணும். செங்குத்தாக இருக்கும் பிள்ளைகள் இந்த திசையில இருக்கு. கவனி போய்ஸ், ரைட் இப்படி இருக்கு, செங்குத்தாக செங்குத்தாக இருக்கணும். எல்லாம் ஒன்றும் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கு. இது பிள்ளைகள் இயக்க திசை. இந்த திசையில விசதொழிற்படும். இதுக்கு எடுப்போம். இது பிள்ளைகள் கவனிமா வெளிநோக்கி, வெளிநோக்கி இங்க கவனி போய்ஸ், வெளிநோக்கி தளத்திலிருந்து வெளிநோக்கி. காந்த புலத்தை டிசைட் பண்ணிட்டு தளத்திலிருந்து வெளிநோக்கி. மின்னோட்டம் பிள்ளைகள் கீழ் நோக்கி. அப்ப இந்த இருக்குது கொஞ்சம் சரிச்சடிங்க தம்பி, மின்னோட்டம் கீழ் நோக்கி. இப்ப கவனிப்பிள்ளை இயக்க திசை, இந்த கடத்தி, இதன கடத்தி பிள்ளைகள் கடத்திக்கு செங்குத்தாக இருக்கும். கடத்தி சாய்வாக இருந்தா அந்த கடத்திக்கு செங்குத்தாகத்தான் இயக்கம் நிகழும். அப்ப எங்களுக்கு கடத்திக்கு செங்குத்தாக சொன்ன பிள்ளைகள் இந்த இருக்கு, ரைட், இது இயக்க திசையாக இருக்கு. தனித்தனியாக பிள்ளைகள் எல்லாரும் இதை தனித்தனியாக செய்து பார்க்கணும். திருப்ப செய்யலும் ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னா செஞ்சுக்க மாட்டீங்க.